ஃபர்ஸ்ட் நான் ஹார்ட் பீட் பண்ணும்போது என்னை வந்து அர்ஜுன் கேரக்டருக்கு தான் கேட்டிருந்தாங்க ஹார்ட் பீட் டீம்லேருந்து. அதாவது இப்போ இருக்கிற அர்ஜுன் கேரக்டர் கேட்டாங்க. அப்புறம் டேரக்டர் சார் தான் தீபக் சார் தான் கால் பண்ணி நீ அர்ஜுன் பண்ணுறத விட எனக்கு நீ ரவி பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சா அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு லீடு கேரக்டர் அது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் பண்ண சொல்கிறாங்களேன்னு யார் நார்மலாக நான் அந்த சாரை நேரில் பார்த்ததே இல்லை. ஒரு ஃபோன் கால் தான் பேசினது. நம்ம ரைட்டர் பேசுகிறேன்டா ஹார்ட் பீட் ரைட்டர் பேசுகிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க. பட் எனக்கு நீ இது பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னும் போது ஒரு 10 செகண்ட் யோசிச்சிருப்பேன். ஆனால் அதுக்கு அடுத்து நான் உடனே சொல்லிட்டேன், சார் நீங்கள் அதில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்கன்னா எனக்கு ஓகே சார், எனக்கு நீங்கள் நான் அது பண்ண தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிங்க, நான் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டேன். ஸோ 100% அவன் மேலே வச்ச நம்பிக்கை தான். இதில் நான் ஒன்று யோசித்தேன் அப்படிலாம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. அப்படி சொன்னதுக்கப்புறம் டே சூப்பராக இருக்கும்டா யூ ட்ரஸ்ட் மீ அப்படின்னாரு. எனக்கு அது போதும், வேற நான் அட் எண்ட் ஆஃப் த டே டேரக்டர் தான் ட்ரஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அவர் சொன்னார், ஆஸ் ஈ செட் பயங்கரமாக கிளிக் ஆச்சு. நான் ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன், ஓகே இது எப்படியும் நம்ம யூடியூப்ல பண்ணும்போது விஷயங்கள் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு ரீச் ஆகுது, அதுலேருந்து ஒரு புள்ளி மேலே போகும்போது இன்னும் கொஞ்சம் வைடர் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும்னு தான் சத்தியமாக போனது. பட் இது ரொம்ப வைடராகவே ரீச் ஆச்சு. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரீச் ஆகணும்னு எதிர்பார்க்கல. சின்ன குழந்தைங்களுக்கு ஹார்ட் பீட் பாய் நான் நிறைய இதில் யோசிச்சிருக்கேன், டேய் அதில் என்ன உனக்கு என்னடா அதுல வேலை, ஏதாவது லவ் பண்றானுங்க நீ என்ன பண்றாங்கன்ற மாதிரி நிறைய. ஆனா அது அவங்களுக்கு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு எலிமெண்ட்ஸ்லாம் வந்து சார் உள்ளே வச்சிருந்திருக்காரு. அவரே சொன்னார் என்கிட்ட, டே இந்த கேரக்டர் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ வாட் எவர் ஹீ பிளான் இட் ஒர்க் அவுட். ஸோ அதனால ஐ எம் வெரி கிரேட்ஃபுல்.